வணக்கங்க. இப்போ சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது தோல் உரித்து நசுக்கி விட்டுக்கணும். நல்லா தாளிக்கிறதுக்கான சாமான் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி ஒன்று கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குக்கரோ கடாயோ வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் எல்லாம் தாளிக்கிற பொருள் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க. சீரகம், இது நல்லா பொரியட்டும். பருப்பு நிறம் மாற ஆரம்பிக்கும் போது பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் ஒன்று, கருவேப்பிலை அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தெல்லாம் போட்டுடலாம். நல்லா நசுக்கி விட்டு போடுங்க. இப்படி எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போடணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இன்னும் வேணுனாலும் கூட போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும். உப்பு 1 ஸ்பூன் போடுங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா ஒரு கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி விடுங்க. இது கொதிக்கட்டும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி விடுங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நிறைய ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டோம். சூடாக இருக்கும், அதனால் கையை விட்டு பிசைஞ்சிடாதீங்க. ஆறு இருந்தால் கையில் பிசைஞ்சிக்கலாம். இல்லாட்டி இப்படி ஏதாவது வச்சு இப்படி நசுக்கி விடுங்க. ரொம்பவும் கொலன்னு வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக நசுக்கி விடுங்க பத்திரமா. இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் இந்த குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் கொதிச்சிட்ருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே வேக விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். மசாலா தோசைக்குள்ளெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நம்ம சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக வேணும். இது நல்லா வதங்கி குழஞ்ச மாதிரி வந்த உடனே இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கையில் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குழஞ்சி வரும்போது கடைசியில் 1 ஸ்பூன் திக்னஸுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து ஒரு கொதி விட்டால் நல்லா திக்காகிடும். சப்பாத்தி, பூரி, தோசைக்கு எதுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த டைமில் உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போது அரிசி மாவு 1 ஸ்பூனு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரே 1 ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தூவிட்டு மேலே பச்சை தண்ணி ஊற்றி விடுங்க. இல்லை கட்டி பட்டுடும். ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணி. நம்ம மொத்தமாக ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். இது நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா சிம்லேயே நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். கரம் மசாலா வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு மசாலா. நன்றி, வணக்கம்.